செல்வா காலையில் மதியத்துக்கு மட்டன் வாங்கலாம், சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருந்தான். பார்த்தா திடீர்னு டூட்டி வந்துருச்சுன்னு கிளம்பிட்டான். அப்புறம் என்ன கொஞ்சம் சாம்பார் இருந்தால் அப்படியே ஹீட் பண்ணி சாப்பாடு கட்டி அனுப்பிவிட்டாச்சு. அப்படியே வந்து லைட்டாக தலையில் எண்ணெய் வச்சு இன்னைக்கு நமக்கு ஃபுல்லாக கிச்சனில் தான் வேலை. ஏன்னா இன்னும் வந்து க்ளீன் பண்ணவே இல்லையா அப்படின்னு காலைல தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் மாவு இருந்ததா அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த வத்தல், இந்த மிளகா, கருவாடுனா ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு மாதிரி பூச்சி பிடிச்சிருச்சு. ஊறுவா மிளகாலாம் கலரே மாறிடுச்சு. அம்புட்டையும் தூக்கி கொட்டிட்டு அம்மா கொத்தரவங்க வத்தல், கத்திரிக்காய் வத்தல் ரெண்டையுமே ஒன்றா போட்டு கொடுத்துட்டாங்களா. எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனி பாக்ஸாக வச்சாச்சு. அப்புறம் அத்தை கொடுத்த மிளகா பொடி பழசை தனியாக புதுசாக தனியான வேறு வேறு பாக்ஸில் வச்சாச்சு. முக்கியமாக அந்த அஞ்சரை டப்பா தான் அதில் இருக்கிற சோம்புலாம் பூச்சி பிடிச்சி போச்சு போல். எல்லாத்தையும் கொட்டிட்டு புதுசாக வாங்கி இன்றைக்கி வச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது கழுவி முடிச்சுட்டு மறுபடியும் டப்பாலாம் கிடந்தது அம்பட்டையும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் எனர்ஜியாக சீத்தாம்பழம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் பாதி வேலை முடியலை, அதுக்குள்ளே செல்வா டூட்டிக்கு போயிட்டு வந்துட்டான். இனிமேல் நம்ம வேலை பார்த்தது மாதிரி தான். ஆகாஷ், சர்வே, சிவகம்மா, சுந்தரி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.